உலகெங்கும் உள்ள தமிழ் மாணவர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதசிஸ் என்னன்றதுக்கான ஒரு பேசிக் அவுட்லைன் கொடுத்தாச்சு. அதில் ஒரு விஷயம் மிஸ் ஆகிடுச்சு. அது என்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் எரர்ஸ். டைப் 1 எரர், டைப் 2 எரர், 2 எரரை பற்றி நான் சொல்லாமல் விட்டுட்டேன். 2 எரர் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைப் 1 எரர் தான் ஃபஸ்ட்டு அந்த நேமு, இன்னொன்று டைப் 2 எரர். டைப் 1 எரர் என்னவாக இருக்கும் அப்படின்னா நல்ல ஹைப்போதசிஸ் கரெக்டாக இருக்குது, நல்ல ஹைப்போதசிஸ் ட்ரூவாக இருக்குது, பட் நான் அதை என்ன பண்ணுறேன், ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது டைப் 1 எரர். இப்போது நல்ல ஹைப்போதசிஸ் கரெக்டாக இருக்குது, அதை ரிஜெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா அது டைப் 1 எரர். அது தப்பாக இருக்குது பட் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அது டைப் 2 எரர். ஸோ இது டைப் 1 எரர், டைப் 2 எரர். இதில் நீங்கள் பெருசாக ஃபாலோ பண்ணி போடுறதுக்கு பெரிய ப்ராப்ளம்ஸ் எதுவும் இல்லை. ஜஸ்ட் அது 2 மார்க் கொஷின்ஸ் மாதிரி வரும். அதுக்கான ஒரு கிளாரிஃபிகேஷன் தான் இப்போ நான் சொன்னது. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணுறோம்னா லார்ஜ் சாம்பிளுக்கான டெஸ்டிங்க்கு நம்ம போகிறோம். லார்ஜ் சாம்பிளுக்கு ஒரே டெஸ்ட் தான் அவைலபிளாக இருக்குது, அது இசட் டெஸ்ட்டு. அப்போ இசட் டெஸ்ட்டில் ஆக்சுவலாக நம்ம 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா பாப்புலேஷன் சாம்பிள். ஒரு பாப்புலேஷன் ஒரு சாம்பிள் எடுத்துக்கிறீங்க, ரெண்டோட மீனையும் நீங்கள் கம்பேர் பண்ணுறீங்க. ஒரு பாப்புலேஷன் ஒரு சாம்பிள், அதோட மீன் கம்பேரிசனுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு. அதோட ஃபார்முலா இங்கே போட்டிருக்கேன். Z = x bar minus mu divided by sigma by √10. அப்போ உங்களுக்கு x bar சாம்பிள் மீன், மியூ பாப்புலேஷன் மீன், சிக்மா பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஓகே, இது n சாம்பிள் சைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு 2 சாம்பிள்ஸ், 2 சாம்பிள்ஸோட கம்பேரிசன். 2 சாம்பிள்ஸ் எதுக்கு கம்பேர் பண்ணுறோம், மீனுக்கு கம்பேர் பண்ணுறோம். அப்போது 2 சாம்பிள் மீன் தான் நம்மக்கிட்ட இருக்கும். அப்போ x1 bar minus x2 bar divided by square root of s1 square by n1 plus s2 square by n2. இப்போ நம்மக்கிட்ட 2 சாம்பிள் தான் இருக்குது. 2 சாம்பிளோட மீனை கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒன்றா நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கும், இல்லை அவங்க டேரெக்டாக ப்ராப்ளமில் கொடுத்துருப்பாங்க. அப்போ x1 bar minus x2 bar divided by square root of அதோட எரர். ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா ஸ்டாண்டர்ட் எரருங்கிற ஒரு கான்செப்ட் தான் கீழே வரணும். மேலே நம்ம கம்பேர் பண்ண வேண்டிய 2 மீன், 2 சாம்பிள் ஆர் பாப்புலேஷன், ரெண்டுமே சாம்பிள் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம எதை கம்பேர் பண்ணமோ அது அந்த டிஃப்ரென்ஸ் மேலே வரணும். கீழே ஸ்டாண்டர்ட் எரர் வரணும். ஸ்டாண்டர்ட் எரரோட கால்குலேஷன் பார்ட் எப்பவும் எப்படி இருக்கும், ரிலேட்டட் டு ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஆர் வேரியன்ஸ். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதோட வேரியன்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் பார்க்கும்போது ஒரே ஒரு பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் தான் இருக்குன்னா சிக்மா பை √10. இப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 2 சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் இருக்குது. அப்போ நீங்கள் ஆக்சுவலாக வேரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறீங்க, அதோட ஆவரேஜை நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர் ரூட் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் டீவியேஷனாக கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு ப்ரப்போர்ஷன்ஸ். 2 ப்ரப்போர்ஷன்ஸ். இப்போ எனக்கு மீனே கம்பேர் பண்ண வேண்டாம், நான் கம்பேர் பண்ண வேண்டியது 2 டிஃப்ரெண்ட் ப்ரப்போர்ஷன்ஸ் அப்படின்னா இது நம்ம இதோட அப்ளிகேஷன்ஸ் என்னங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்க்கலாம். அப்போ 2 ப்ரப்போர்ஷன்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. 2 சாம்பிளோட ப்ரப்போர்ஷன்ஸை நீங்கள் கம்பேர் பண்ணலாம், ஒரு பாப்புலேஷன் ப்ரப்போர்ஷன், ஒரு சாம்பிள் ப்ரப்போர்ஷனை கம்பேர் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே இதுக்கு முன்னாடி பார்த்து 2 டெஸ்ட்டும் மீனை ரிலேட் பண்ணியிருக்கு, இது நமக்கு கம்ப்ளீட்டாக ப்ரப்போர்ஷன் ரிலேட் பண்ணியிருக்கு. ப்ரப்போர்ஷன்லேயே 2 டைப் பார்த்துட்டோம், ஒரு சாம்பிள் ஒரு பாப்புலேஷன், ரெண்டுமே சாம்பிள் ப்ரப்போர்ஷன்ஸ். அப்போ நம்ம முன்னாடி சொன்ன அதே லாஜிக் தான். டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 சாம்பிள் ப்ரப்போர்ஷன்ஸ் ஆர் 1 பாப்புலேஷன் 1 சாம்பிள் ப்ரப்போர்ஷன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரரோட மெஷர்மெண்ட் தான் என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் PQ டிவைடட் பை n. ஏன்னா ஒரு சாம்பிள் தான் இருக்குது, ஸோ டிவைடட் பை சிங்கிள் n. அப்போ நெக்ஸ்ட் நம்ம ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னாவே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன, 2 சாம்பிள் ப்ரப்போர்ஷன்ஸ் அதை கம்பேர் பண்ணுறீங்க, டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர் எப்படி இருக்குது, PQ × 1/n1 + 1/n2. 2 சாம்பிளோட சைஸ் எடுத்து நம்ம அதை ஆவரேஜ் பண்ணி நம்ம அதை ஸ்டாண்டர்ட் எரரை எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நம்ம மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய ஒரே டாப்பிக்கில் 2-3 ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. சம்டைம்ஸ் நீங்கள் ஸ்மால் சாம்பிள் பார்த்தீங்கன்னா 3 ஃபார்முலா கூட ஒரு இடத்துல ஒரு டெஸ்டிங் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது என்னன்னா ப்ராப்ளமில் உங்ககிட்ட என்னெல்லாம் இருக்கோ, இப்போ ரொம்ப சிம்பிள் தான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம். அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது, ஒரு டைரெக்டாக உங்களுக்கு மீன் கொடுத்துட்டாங்கன்னா மீன் அப்படியே x பார்னு எடுத்துப்பீங்க, மியூ அப்படியே எடுத்துப்பீங்க. இல்லை உங்களுக்கு x bar சாம்பிள் மீன் கொடுக்கலன்னா உங்களுக்கு டேட்டாவாக கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேட்டாலேருந்து ஆவரேஜ் தான் மீன். அப்போ மீனை கால்குலேட் பண்ணி யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போ அந்த x barக்கு என்ன இருக்கும், சிக்மா xi டிவைடட் பை n ஒரு டேட்டா கொடுத்துருப்பாங்க. அப்போ அதே மாதிரி உங்களுக்கு s1 ஸ்கொயர் s2 ஸ்கொயர் டேரெக்டாக கொஷினில் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே எடுத்து யூஸ் பண்ணுவீங்க.
பண்ணுவீங்க. அப்படி இல்லை நீங்களா இவாலுவேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, 2 டேட்டா இருக்கும், ஒரு சாம்பிளுக்கு ஒரு டேட்டா, இன்னொரு சாம்பிளுக்கு ஒரு டேட்டா, 2 டேட்டாவோட ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் கால்குலேட் பண்ணிவிட்டு ஃபார்முலா என்ன, வேரியன்ஸோட ஃபார்முலா வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு E of x square minus E of x the whole square. அப்போ அதுக்காக நம்ம ஒரு டேபிளை ஃபார்ம் பண்ணி போட்டு இவாலுவேட் பண்ணி கொண்டு வரணும். அப்போது அவ்வளோதான், நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணி கொண்டு வருவீங்க. பேசிக் ஐடியா என்ன, கம்பேரிசனோட கான்செப்ட், 2 எதை கம்பேர் பண்ணுறீங்களோ அந்த டிஃப்ரென்ஸ் வேல்யூ, அந்த வேரியேஷன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர். ஸ்டாண்டர்ட் எரருக்கு தான் நம்ம இருக்கிற என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்போது இந்த ஃபார்முலா, ஒவ்வொரு ஃபார்முலாவை நீங்கள் எப்படி ரிலேட் பண்ணணும், என்ன இருக்கோ அதுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கங்கிற மாதிரி நம்ம அதை ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கணும். வேறு ஆப்ஷனே இல்லை, இதெல்லாம் மெமரைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் டேரெக்டாக நம்ம ப்ராப்ளம்குள்ளே போக முடியும். இப்போ நான் 3 டைப் சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் நமக்கு ஃபார்முலா எப்படி இருக்குது, பாப்புலேஷன் சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ எஸ் மைனஸ் சிக்மா, எஸ் வந்து நமக்கு எஸ் எதோட பெராமீட்டர், எதோட எஸ்டிமேட்டர், இது எஸ் வந்து சாம்பிளோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், சிக்மா பாப்புலேஷனோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். ஒரு பாப்புலேஷனையும் ஒரு சாம்பிளையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டாண்டர்ட் டீவியேஷனுக்கு நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் எரர். நெக்ஸ்ட்டு 2 சாம்பிள்ஸோட ஸ்டாண்டர்ட் டீவியேஷனை கம்பேர் பண்ணுங்கள். அப்போ S1 மைனஸ் S2 டிவைடட் பை S1 ஸ்கொயர் பை 2n2 ப்ளஸ் S2 ஸ்கொயர் டிவைடட் பை 2n1. அப்போது இந்த ஃபார்முலாவை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபார்முலாவாக ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ ஃபார்முலா டி டெஸ்ட்டில் இசட் டெஸ்ட்டில் மொத்தமாக எவ்வளோ ஃபார்முலா அவைலபிளாக இருக்குது, 5 ஃபார்முலாஸ் அவைலபிளாக இருக்குது. ஒவ்வொன்றும் எப்படி கம்பேர் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு மீன் கம்பேரிசன். மீன் கம்பேரிசனில் 2 ஆப்ஷன் இருக்குது, ஒரு பாப்புலேஷன் ஒரு சாம்பிள், ரெண்டுமே சாம்பிள். நெக்ஸ்ட்டு ப்ரப்போர்ஷன் கம்பேரிசன் இருக்குது. ப்ரப்போர்ஷன் கம்பேரிசன்லையும் நம்ம இன்பில்ட்டாக 2 வச்சுருக்கேன். என்ன வச்சுருக்கோம், ஒரு சாம்பிள் ஒரு பாப்புலேஷன், ரெண்டுமே சாம்பிள் கம்பேரிசன். அதுக்குள்ளே ஆக்சுவலாக 2 ஃபார்முலா உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு கடைசியாக நம்ம பார்த்தது பேட்ச் என்னது, கடைசியாக பார்த்த செட் என்ன, 2 ஸ்டாண்டர்ட் டீவியேஷனோட கம்பேரிசன், ஒரு சாம்பிள் ஒரு பாப்புலேஷன், ரெண்டுமே சாம்பிள்ஸோட கம்பேரிசன். அப்போ இந்த 5 ஃபார்முலா, ஆக்சுவலி 6 ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ப்ராப்ளம் போடும்போது எப்படி நம்ம ப்ராப்ளமோட டெக்னிக், அந்த ப்ரொசீஜர் என்னன்றதை ப்ராப்ளம் போட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு ஃபார்முலா இதில் இருக்குது. எப்போவுமே நம்ம ப்ராப்ளம் போடும்போது நமக்கு அந்த டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்திசிஸை நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், ஹைபாத்திசிஸை டெஸ்ட் பண்ணுறோம், அதை அக்செப்ட் பண்ணுறோமா ரிஜெக்ட் பண்ணுறோமாங்கிறத சொல்கிறோம். அடிஷ்னலாக என்ன கேட்கலாம்னா கான்ஃபிடன்ஸ் லிமிட் கேட்கலாம், ஃபிடூஷியல் லிமிட்ஸ் ஆர் கான்ஃபிடன்ஸ் லிமிட். அதாவது உங்களோட நீங்கள் சொல்கிற டெசிஷன் எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும், எந்த இடத்துல கரெக்டாக இருக்கும் அப்படின்னா உங்களோட அப்சர்வ்டு வேல்யூ உங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூவை விட அப்சர்வ்ட் வேல்யூ கால்குலேட்டட் வேல்யூ எப்படி இருக்குது, லெசர் வேல்யூவாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, அதுக்கான அந்த ரேஞ்ச், அந்த கண்டிஷனுக்குள்ளே எந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களோட கண்டிஷன் ட்ரூவாக இருக்குது. நீங்கள் இசட் டெஸ்ட் வேல்யூஸு, அதுலேயும் நம்ம லெஃப்ட் டைல் டெஸ்ட்டோட வேல்யூஸ் தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஆல்ஃபா வந்து லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ், அதில் 10%, 5%ங்கிறத 0.10, 0.05னு வேல்யூஸ் லிஸ்ட் அவுட் ஆகிருக்கு. ஸோ அந்த மாதிரி நம்ம வேல்யூஸ் எல்லாம் இங்கே இருக்குது. கரஸ்பாண்டிங் இசட் வேல்யூஸும் அங்கே அப்படியே நம்ம பேஸ் பண்ணியிருக்கோம். எப்படினாலும் நம்ம என்ன பார்க்க போகிறோம், எக்ஸ்பெக்டட் வேல்யூ, அப்சர்வ் வேல்யூ எல்லாமே நமக்கு இதில் இருக்குது. நெக்ஸ்ட்டு ரைட் டெயில் டெஸ்ட் இருக்குது, இதில் ஆல்ஃபா வேல்யூ இசட் வேல்யூ எல்லாமே இருக்குது. அதில் உங்களுக்கு என்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவை நம்ம அப்படியே எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து நமக்கு இப்போது 2 டெயில் டெஸ்ட் வேல்யூஸ் எல்லாமே இருக்குது. அதே பேட்டர்னில் ஆல்ஃபா வேல்யூ, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸை, கரஸ்பாண்டிங் இசட் வேல்யூ எடுத்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு எல்லா வேல்யூஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இப்போது எந்தெந்த ப்ராப்ளமில் லெஃப்ட் டெயிலாக, ரைட் டெயில் டெஸ்ட்டாக, 2 டெயில் டெஸ்ட்டாக எது வேணுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். வேல்யூன்றது நம்ம ஏற்கனவே கொஷினில் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக நம்ம ஈஸி இல்லை, டேரெக்டாக நமக்கு தெரிஞ்சதுன்னா 1 or 2 வேல்யூஸ் தான் இருக்குது. ஏன்னா அது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் கிடையாது, டேரெக்டாக வேல்யூஸ் மட்டும்தான். அப்போ 1 or 2 வேல்யூஸை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சம்டைம்ஸ் நமக்கு அது கொஷின்லேயும் கொடுத்துருப்பாங்க. அப்போ கரஸ்பாண்டிங்காக எந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு உங்களோட இசட் வேல்யூ என்னன்றதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நீங்கள் அதை சிம்பிளிஃபை பண்ணுவீங்க. ஸோ இதுக்கும் ஒவ்வொரு டைமும் நமக்கு ஃபார்முலா ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. அப்போ அந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃபிடூஷியல் லிமிட்ஸ்க்கான ஃபார்முலாவும் நம்ம மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ இதில் டோட்டலாக உங்களுக்கு இசட் அப்படின்ற டெஸ்டிங் எடுத்துட்டிங்கன்னா ஓவராலாக அங்கே ஒரு 6 ஃபார்முலாஸ் இருக்குது, இங்கே ஒரு 2, 3 or 4 ஃபார்முலாஸ் இல்லை. அட் த மேக்ஸிமம் நீங்கள் 10 ஃபார்முலா வச்சிங்கன்னா அவ்வளோதான், அதுக்குள்ளே உங்களோட இசட் டெஸ்ட் ஃபுல்லாக முடிஞ்சிடும். ஃபார்முலா மெமரைஸ் பண்ணுறது தான் நம்மளோட வேலை, அது ஒன்று தான் ஹெவியான ஒர்க்கு. மற்றபடி நீங்கள் ப்ராப்ளம் சால்விங் பார்ட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இங்கே நமக்கு டெஸ்டிங் ஆஃப் ஹைபோதசிஸில் ப்ராப்ளம் சால்விங் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். A salesman in a departmental store claims that at most 60% of the shoppers entering the store leave without making a purchase. A random sample of 50 shoppers showed that 35 of them left without making a purchase. Are these sample results consistent with the claim of the salesman? Use an
LOS, level of significance of 0.05, that is 5% level of significance. இதுதான் நம்மளோட ப்ராப்ளம். இது எப்படி போகிறதுன்றது இப்போ பார்க்கலாம். ஸோ ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் என்ன கிளைம் பண்ணுறாங்க? A salesman in a departmental store claims that at most 60% of the shoppers entering the store leave without making a purchase. உள்ளே வரவங்க மேக்ஸிமம் 60% தான் என்ன பண்ணுவாங்க, பொருள் வாங்காமல் போவாங்க. மற்றபடி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணிட்டு தான் வெளியில் போகிறாங்கன்னு சேல்ஸ்மேன் சொல்கிறாரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, மேனேஜ்மெண்ட் பீப்புள் என்ன பண்ணுறாங்க, சரின்னு சொல்லி ரேண்டமாக ஒரு 50 ஷாப்பர்ஸ் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க, 35% பீப்புள் வந்து பொருள் வாங்காமல் போயிருக்கிறாங்கிற ஒரு டேட்டா நமக்கு தெரிய வருது. இப்போ அந்த சேல்ஸ்மேன் சொன்னது கரெக்டாக தப்பான்றதை நம்ம ஜட்ஜ் பண்ணணும். சேல்ஸ்மேன் என்ன சொல்கிறாரு, ஓவரால் பர்ச்சேஸில் 60% ஆஃப் த பீப்புள், அட் த மேக்ஸிமம் 60% தான் என்ன பண்ணுறாங்க, பொருள் வாங்காமல் போகிறாங்க. அதை விட எக்ஸ்டீட் ஆகவே ஆகாது. பட் இப்போ நம்ம எடுத்த சாம்பிளில் நம்மளுடைய 50 கலெக்ஷனில் 50 ஷாப்பர்ஸில் 35 ஷாப்பர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பொருள் எதுவும் வாங்காமல் போயிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த டேட்டாவில் நம்ம இதை கம்பேர் பண்ணோம். என்ன கம்பேர் பண்ணோம், சேல்ஸ்மேனோட கிளைம் கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை கம்பேர் பண்ண போகிறோம். நீனும் கம்பேர் பண்ணல, ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் கம்பேர் பண்ணலன்னா நம்ம கம்பேர் பண்ண போகிறது என்ன தான், ப்ரப்போர்ஷன் தான். அப்போ ப்ரப்போர்ஷன் என்ன, உள்ளே வரவங்களுக்கும் உள்ளே வராங்க, ஷாப் பண்ண உள்ளே வராங்க, அதில் ஷாப்பிங் பண்ணாமல் வெறுங்கையோடு வெளியில் போகிறவங்க யார் அப்படின்ற அந்த ப்ரப்போர்ஷன், அந்த ரேஷியோவை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ அது பர்சன்டேஜாக கொடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அதை கம்பேரிசன் ஈஸியாக நம்ம போடலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை வந்து எந்த டெஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வருவீங்கிறத முதல்ல நம்ம செக் பண்ணணும். இப்போ நமக்கு 50 ஷாப்பர்ஸ் எடுத்து உங்களோட சாம்பிள் சைஸ் எப்படி இருக்குது, 50 ஷாப்பர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ கண்டிப்பாக என்ன இருக்குது, சாம்பிள் சைஸ் அபவுட் 13 வந்துடுது. அப்போ கண்டிப்பாக நமக்கு இது எங்கே ஃபால் ஆகுது, திஸ் ஃபால்ஸ் ஆன் இசட் டெஸ்ட். ஓகே, அப்போ இசட் டெஸ்ட்னு டிசைட் பண்ணிட்டோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் எப்போவுமே நம்மளோட ஹைப்போதசிஸ் டெஸ்டிங் ப்ராப்ளம் கேட்டகரி எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸை நீங்கள் ஃபஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரப்போர்ஷன் கம்பேரிசன் தெரிஞ்சிருச்சு. அப்போ அவங்க ஓவராலாக ஷாப்பிங் கேட்டகரியை நம்ம பாப்புலேஷன் வச்சுப்போம். அந்த ப்ரப்போர்ஷன் பி என்னன்னு கொடுத்துருக்காங்க, 60% தான் அதில் ஷாப் பண்ணாமல் வெளியில் போகிறவங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 16 எடுத்துட்டேன். சின்ன சாம்பிள், உங்களோட சாம்பிள் என்ன, சாம்பிள் ஆஃப் 50, அதில் 35 வந்து பர்ச்சேஸ் பண்ணாமல் வெளியில் போகிறவங்க. ஸோ 35 அவுட் ஆஃப் 50 இந்த கேட்டகரிக்குள்ளே, இந்த ப்ரப்போர்ஷனுக்குள்ளே இருந்தாங்க நம்ம சாம்பிளில். ஓகே, அப்போ இந்த 60% எப்படி நீங்கள் கொண்டு வரலாம், திஸ் இஸ் நத்திங் பட் 0.6 கேபிட்டல் பி, ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு, இது எப்படி நம்ம அதை கேன்சல் பண்ணலாம், 7 10, தட் இஸ் 0.7. Capital P is 0.6, small p is equal to 0.7. Capital P is the proportion of the population, small p is the proportion of the sample. உங்களோட சாம்பிளோட சைஸ் என்ன, n is equal to 50. ஓகே, அப்போ இதெல்லாம் தான் உங்ககிட்ட இருக்கிற வேல்யூஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா, ஹைப்போதசிஸ் அசைனிங். நல்ல ஹைப்போதசிஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு அசைன் பண்ணணும். உங்களோட நல்ல ஹைப்போதசிஸ் எப்போவும் எப்படி இருக்கணும், செயின்ட் மாதிரி இருக்கணும், சேம்னு சொல்லணும், ஈக்குவல்னு சொல்லணும். அப்போ உங்களோட கம்பேரிசன் எப்படி இருக்க போகுது, small p is equal to capital P நம்ம சொல்லணும். இப்போ alternate hypothesis எப்படி வச்சுக்கலாம், either we can consider it as p not equal to capital P, இல்லைனா small p greater than capital P or small p less than capital P, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது நம்மளோட கொஷினோட ரெக்குயர்மெண்ட் தான். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், ஜஸ்ட் இது என்ன பண்ணலாம் போதும், ஃபஸ்ட்டு 2 tail test போடுவோம். So let us compare P and small p and capital P. அப்போ alternate hypothesis எப்படி எடுத்துக்கலாம், not equal to எடுத்துக்கலாம். So step 1 listing out the values, step 2 null hypothesis and alternate hypothesis assigning. Step 3 will be calculation part. Calculation உங்களோட ஃபார்முலா என்னன்றதை பார்க்கணும். ஆக்சுவலாக இங்கே நம்மளோட ஃபார்முலா என்ன, z equal to small p minus capital P divided by square root of pq divided by n. Okay, small p sample proportion, capital P population proportion. அப்போ q என்னவா இருக்கும் அப்படின்னா 1 minus capital P. அந்த வேல்யூவை நம்ம capital P மட்டும் இருந்தால் போதும், அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். அப்போது சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே நான் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக ZO போடுறேன், that is observed value of z. Okay, so ZO is equal to small p is equal to 0.7 minus small capital P is equal to 0.6 divided by square root of PQ, that is 0.6. Q value enna 1 minus P, that is 0.4 divided by n. N is equal to number of sample size, that is sample size, number of elements in the sample, that is divided by 50, that is equal to என்ன ஆன்சர் வருது 1.443. ஓகே, ஆக்சுவலாக இசட்இ நம்மளோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ டேபிள்லேருந்து நீங்கள் பார்க்க போகிற எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன, எப்போவும் எவ்வளோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ்க்கு பார்க்கணுன்றத கொஷனில் கொடுத்துருப்பாங்க.
கொடுக்கலன்னா அது நம்மளோட சாய்ஸ். இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 0.05, தட் இஸ் 5% லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கேட்குறாங்க. 5%க்கு இசடோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ என்ன, 1.96. ஓகே, இப்போ நம்ம இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறேன். Z0 ZE ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. Z0 is equal to 1.443, your ZE is equal to 1.96. இந்த வேல்யூ எப்படி இருக்கு, 1.443, that is less than your expected value, that is your Z0. usually நம்ம normal modulus value தான் நம்ம கம்பேர் பண்ணணும். so mod Z0 is less than ZE. நம்ம எப்படி இந்த ரிசல்ட் கொடுக்கணும், இப்போ எக்ஸ்பெக்டேஷனை விட சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷன் விட உங்களோட அப்சர்வ் வேல்யூ நீங்கள் எப்படி இருக்கீங்க, அதை விட லெஸர் வேல்யூவாக இருக்கீங்க. அப்போ அவங்களோட பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்கீங்க, நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ற பவுண்ட்ரிக்குள்ளே தான் உங்கள் வேல்யூ இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், we accept the null hypothesis. அப்போ based on this comparison we can say that we accept the null hypothesis. அப்போ நம்ம என்ன சொல்லலாம், small p is equal to capital P. we accept the salesman claim. அவ்வளோதான். ஸோ இதுதான் உங்களோட ப்ராப்ளம். அப்போ இதை நம்ம ஸ்டெப்ஸ் நம்ம ஒன் பை ஒன்னாக எப்படின்றத ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஸ்டெப் 1 எப்பவும் எப்படி இருக்கணும், என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதை லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க. அப்போ எங்களுக்கு மீனோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோ வேரியன்ஸோ எந்த வேர்டிங்ஸும் வரல. அப்போ கண்டிப்பாக அது ப்ரப்போர்ஷன் கம்பேரிசனாக தான் இருக்கணும். செகண்ட் பாயிண்ட், உங்களோட சாம்பிள் சைஸ் வந்து 50 இருக்குது, அபவ் 30 இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது ஃபால்ஸ் ஆன் இசட் டெஸ்ட். ஓகே, ஸோ என்ன கொடுத்துருக்கோ அதை நீங்கள் போட்டுட்டீங்க. 35, 50ங்கிற கவுண்ட்லாம் தனித்தனியாக இருக்குது. அது எக்ஸாக்டாக நீங்கள் அது ப்ரப்போர்ஷனை எப்படி மாற்றினீங்க, 60% அப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணாமல் வெளியில் போகிறாங்க. 60% இது எப்படி வந்துச்சு, அவுட் ஆஃப் 100 ஷாப்பர்ஸ் 60% ஆர் நாட் பர்ச்சேசிங் எனி திங். அப்போ 60 டிவைடட் பை 100ங்கிறது இப்படி தான் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதே ஐடியாவில் நீங்கள் சின்ன ஸ்மால் பியும் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் அவுட் ஆஃப் 50 அவ்வளோ சாம்பிளில் 35 மட்டும்தான் என்ன பண்ணுறாங்க, ஷாப் பண்ணாமல் வெளியில் போகிறாங்க. அப்போ 35 டிவைடட் பை 50, therefore small p is equal to 0.7. அப்போ ரேஷியோஸ் கிடச்சாச்சு, நம்ம வேல்யூஸ் எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, assigning the hypothesis. அப்போ எப்படி அசைன் பண்ணுறோம், p is equal to small p is equal to capital P, small p not equal to capital P. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 is over. ஸ்டெப் 3 calculation part, is it not equal to, ஃபார்முலாவை உள்ள போடுங்க. Q மட்டும் என்னன்னு தெரியாது, Q வேல்யூ என்ன, 1 minus P தான் இந்த ரிலேஷன். அப்போ அந்த வேல்யூஸ் எல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். என்ன கிடச்சிருக்கு, 1.443 கிடச்சிருக்கு. நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ என்ன, 1.96. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்சர்வ்ட் வேல்யூ 1.443, எக்ஸ்பெக்டட் வேல்யூ 1.96. இது கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது, மை அப்சர்வ் வேல்யூ இஸ், ஆக்சுவலாக உங்களுக்கு நெகட்டிவ் வேல்யூவும் வரலாம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், சேஃபாக வி ஹாவ் டு கன்சிடர் த மேக்னிடியூட் அலோன். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம மேக்னிடியூட் மட்டும் எடுத்துக்கோங்க, சைன் வேண்டாம். அப்போது 1.443 இஸ் லெஸ்ஸர் தென் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ. ஸோ மை அப்சர்வ் வேல்யூ இஸ் லெஸ் தென் த எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போ உங்களோட ரிசல்ட் என்ன, வாட் இஸ் conclusion, there is no significant difference between the population mean and the sample mean. Therefore the difference illa, significant difference illa. அதனால நீங்க என்ன சொல்ல வரீங்க, எக்ஸாக்ட்டா சொல்லுங்க, we accept the salesman's claim. The company has to accept the salesman claim. That is your conclusion. In a random sample of size 500, the mean is found to be 20. In another independent sample of size 400, the mean is 15. Could the samples have been drawn from the same population with standard deviation 4? ப்ராப்ளமில் 2 சாம்பிள் கொடுத்துருக்காங்க, 2 சாம்பிளும் ஒரே பாப்புலேஷன்லேருந்து வந்திருக்கான்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி டேரெக்டான ஒரு கொஷனாக இல்லையே. நீங்கள் எதைப்பா கம்பேர் பண்ண சொல்கிறீங்கன்னா, நமக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. எங்கிட்ட என்ன இருக்குது, x1 பார் x2 பார் இருக்குது. அப்போ 2 மீனை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். 2 மீனையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த ஃபீச்சர் ஒரே மாதிரி இருந்தால் நீங்கள் ஃபைனலாக என்ன சொல்லணும், நம்ம வந்து ஒரே சாம்பிள் ஒரே பாப்புலேஷன்லேருந்து தான் அந்த 2 சாம்பிளை எடுத்திருக்காங்கன்னு சொல்லணும். அப்போது ஓகே, இப்போ முதல்ல கொடுத்துருக்கிறதுல லிஸ்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுடைய நல்ல அசைனிங் த ஹைப்போதசிஸ், உங்களோட நல்ல ஹைப்போதசிஸ் எப்படி இருக்கணும், 2 samples are one at the sameன்னு சொல்கிறோம். அப்போ ஆல்டர்னேட் ஹைப்போதசிஸ் இங்கே நீங்கள் ஒன் டெயில் டெஸ்ட் யூஸ் பண்ண வேண்டாம், கிரேட்டர் தென் லெஸ் தென்கே போக வேண்டாம். ஈக்குவலாக இருக்கா இல்லையாங்கிற கான்செப்டோட முடிச்சுக்கலாம். ஈக்குவலாக இருந்தால் ஒரு கன்க்ளூஷன், ஈக்குவலாக இல்லைன்னா இன்னொரு கன்க்ளூஷன், அதோட முடிச்சிடலாம். ஸோ x1 பார் இஸ் நாட் ஈக்குவல் டு x2 பார் மட்டுமே நமக்கு போதும். ஸ்டெப் 1 is over, step 2 is over. Now go to the step 3. Step 3 என்ன, நம்மளோட ஃபார்முலா என்ன, z equal to x1 பார் மைனஸ் x2 பார். ஆக்சுவலாக இங்கே நமக்கு 2 ஃபார்முலா அவைலபிளாக இருக்குது. நமக்கு பாப்புலேஷன் மீன் கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா, சிக்மா கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபார்முலா இருக்குது. சிக்மா கொடுத்துருக்காங்க, ஸோ அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். சிக்மா டிவைடட் பை 1/n1 + 1/n2. ஓகே, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்.
சப்போஸ் சிக்மா கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு S1 ஸ்கொயர் ஒரு சாம்பிளோட வேரியன்ஸ் இன்னொரு சாம்பிளோட வேரியன்ஸை நீங்கள் இவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். S2 கொடுக்கல, டேரெக்டாக சிக்மா கொடுத்துட்டாங்க, அதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். ஸோ அப்படி யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வேல்யூ கிடைக்குது? ஸோ இங்கே நமக்கு என்ன வேல்யூ இருக்குது? 18.6 இருக்குது. இந்த நம்பர் பார்க்கும்போதே நமக்கு தெரியணும், நீங்கள் எந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் எடுத்தாலும் கண்டிப்பாக எப்படி இருக்கும், உங்களுடைய அப்சர்வ் வேல்யூ எப்படி இருக்கும், எக்ஸ்பெக்டட் வேல்யூவை விட அதிகமாக தான் இருக்குன்றது தெரியுது. ஸோ அட் த மேக்ஸிமம் நான் என்ன பண்ணுறேன், 1% ஆர் 5% எடுத்துக்கோங்க. ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் லெட் அஸ் கன்சிடர் இட் as 5%. அப்போ உங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ எப்படி இருக்கும்? 1.96 இருக்குது. கம்பேர் பண்ணால் அப்சர்வ்ட் வேல்யூ இஸ் 18.6, உங்களோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ இஸ் 1.96. கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குது? 18.6 is much greater than 1.96. So your observed value is actually it is greater than your expected value. So what is your conclusion? I reject the null hypothesis. I reject the null hypothesis. Then என்ன பண்ணோம்? You have to accept the alternate hypothesis. அப்போ உங்களோட solution என்ன? There is significant difference between two sample means. ரெண்டுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போது ஃபைனலி வாட் இஸ் யுவர் ஃபைனல் எண்ட் கன்க்ளூஷன்? கடைசியாக நீ என்ன சொல்ல வரீங்க ரிகார்டிங் த பாப்புலேஷன்? தீஸ் டூ சாம்பிள்ஸ் ஆர் நாட் பிலாங் டு த சேம் பாப்புலேஷன். ஒரே பாப்புலேஷன்லேருந்து வர்றதுக்கு சான்ஸே இல்லை. கண்டிப்பாக இது எப்படி இருக்கும்? வேறு பாப்புலேஷன்லேருந்து தான் வந்திருக்கும். அதுதான் உங்களோட கன்க்ளூஷன். அப்போது டேட்டா கொடுத்துட்டாங்கன்னா இப்போ நம்ம 2 ப்ராப்ளம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கொடுத்துருக்காங்களோ லிஸ்ட் அவுட் பண்ணுறீங்க, ஹைப்போதேசிஸ் என்ன அசைன் பண்ணுறீங்க, நல் ஹைப்போதேசிஸ், ஆல்டர்னேட் ஹைப்போதேசிஸ். நீங்கள் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் யூஸ் பண்ணிங்கன்னா 1 tail டெஸ்ட் 2 tail டெஸ்ட்டுங்கிறது நமக்கு அது வேரி ஆகும். ஃபைனலாக நம்ம என்ன பண்ணுறோம்? ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஃபார்முலாவோட செலெக்ஷன் எப்படி இருக்கும், என்ன டேட்டா இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் நீங்கள் ஃபார்முலாவை செலக்ட் பண்ணுறீங்க. கடைசியாக நம்ம அதை கம்பேர் பண்ணுறோம். எப்போவும் நமக்கு ஒரே ஃபார்முலா தான், ஒரே ஐடியா தான். நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே நம்ம அந்த பவுண்ட்ரிக்குள்ளே நம்மளோட அப்சர்வ் வேல்யூ இருக்கணும். அந்த பவுண்ட்ரி எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுவீங்க. பவுண்ட்ரிக்குள்ளே இருந்தால் நம்ம அக்செப்ட் பண்ணுவோம், பவுண்ட்ரி விட எக்ஸீட் ஆகிடுச்சுன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோம். ஸோ இதுதான் உங்களோட ஃபைனல் கன்க்ளூஷன். இதே பேசிஸில் நம்ம ப்ரொபோர்ஷன் ப்ராப்ளம், கம்பேரிசன் ஆஃப் மீன் போட்டுட்டோம், கம்பேரிசன் ஆஃப் சாம்பிள், ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், எல்லா கான்செப்டும் எப்படி தான் இருக்கும்? இதே ஐடியா தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு உள்ளே போடுறீங்க, நீங்கள் டெஸ்ட் பண்ணுறோம், நம்ம கண்டிஷன் நம்ம செக் பண்ணுறோம், அக்செப்ட் பண்ணலாம், இல்லைன்னா நம்ம ரிஜெக்ட் பண்ணலாம். ரிஜெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சப்போஸ் சில ப்ராப்ளம்லாம் ரொம்ப கிளியராக என்னால் சொல்யூஷன் கரெக்டாக கொடுக்க முடியலன்னா நீங்கள் சிம்பிளாக எப்படி முடிச்சிருங்க? நல் ஹைப்போதேசிஸ் எப்படி இருக்கணும்? தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ். அப்போ எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் நீங்கள் கடைசி டேட்டாவை எப்படி கொடுத்துடலாம்? அக்செப்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தேர் இஸ் நோ சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ்னு கொடுக்கணும். நீங்கள் ரிஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா தேர் இஸ் சிக்னிஃபிகன்ட் டிஃப்ரென்ஸ்னு சொல்லி ஜென்ரலாக முடிச்சிடலாம். அதுக்கும் மேலே ஒரு ஸ்டெப் உள்ளே போயிட்டு நீங்கள் இந்த ப்ராப்ளம்லேருந்து மைன்யூட்டாக நீங்கள் சொல்ல முடிஞ்சால் சொல்லலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 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 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு கன்க்ளூஷனோடு அப்படியே நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். எப்படினாலும் உங்களுக்கு இந்த ப்ரொசீஜர் தான். ஸோ என்ன காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் கேட்டாலும் நம்மளால் அதை ஈஸியாக இதே ப்ரொசீஜருக்குள்ளே கொண்டு வந்து சால்வ் பண்ண முடியும். இப்போது இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற இந்த இசட் டெஸ்ட் ஆக்சுவலாக நமக்கு நிறைய டைப்ஸில் நம்ம சொன்னேன் நான், பட் எல்லாமே சேம் ப்ரொசீஜர்ன்றனால ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். இதே ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கா, புரிஞ்சுதா இல்லையான்னு சொன்னீங்க. தேவைப்பட்டால் வேணால் இன்னொரு 2 ப்ராப்ளம் வேணாலும் வேறு கேட்டகரியில் எடுத்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், சிம்பிளாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி உங்களோட கமெண்ட்ஸை நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸில் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.